வணக்கம் மாணவர்களே. இந்த அலகில் நாம் சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் பற்றிய எமது பார்வையை செலுத்துவோம். இவ்வலகை கற்பதன் மூலம் சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள், சுவாச நோய்க்கான காரணங்கள், சுவாச நோய்களிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறலாம் என்ற வழிமுறைகள் தொடர்பாக நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம். சுவாச நோய்களிலே முதலாவதாக நாம் தடிமன். இது பொதுவாக நாம் அனைவரையும் தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோயாக கருதுகிறோம். பெரும்பாலானவர்கள் இந்நோய் தாக்கத்திற்கு அடிக்கடி உள்ளாகக்கூடிய தன்மையை காணலாம். இது ஒரு நிரந்தரமான நோய் அல்லாதவிடினும் பெரும்பாலானவர்களை காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இந்நோய் பீடிக்கப்படுவது நாம் எல்லோரும் அறிந்ததே. அந்த வகையில் இது ஒரு வைரஸ் நோய்க்காரணியினால் ஏற்படும் நோயாக அமைவதனால் இவ்வகையான வைரஸ் நோய்க்காரணிகளினை மருந்துகள் மூலம் நாம் அழித்துவிட முடியாது. எனவே தடிமன் போன்ற நோய்களை மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. பெரும்பாலும் தூசி, பனி போன்ற வைரசுக்கு உகந்த நிலைமைகளை தவிர்ப்பதன் மூலம் இந்நோய் நிலைமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாம். இது தடிமன் எனப்படும் ஒரு வகை சுவாச நோய். அடுத்ததாக நாம் பிடிசுரம் அல்லது நியூமோனியா எனும் சுவாச நோய் பற்றி பார்ப்போம். இங்கே தொற்றுக்குள்ளான சுவாச பைகள் இரண்டு வெவ்வேறுபட்ட படங்களிலே உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. பெரும்பாலும் நீடித்த தடிமன், இருமல் போன்றன இந்நோய் நிலைமைக்கான காரணமாக அமைகின்றன. இந்நோயானது பெரும்பாலும் வைரஸ் அல்லது பாக்டீரியா போன்ற நுண்ணங்கிகளின் தொற்று காரணமாக ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை சுவாச பையில் தொற்று ஏற்படுவதுடன் சுவாச பையில் திரவம் சேர்வதற்கான நிலைமையும் இங்கு காணப்படக்கூடியதாக அமைந்துள்ளது. இந்நோய் நிலைமைக்கான ஒரு ஆதாரமாகும். இது சுவாச தொகுதி சார்ந்த பிடிசுரம் எனப்படும் ஒரு நோய் நிலைமை. அடுத்ததாக நாம் தொய்வு அல்லது ஆஸ்மா எனப்படும் சுவாச தொகுதி சார்ந்த ஒரு நோய் நிலைமையை நோக்குவோமாயின், இது பெரும்பாலும் ஒவ்வாமை எனும் போது அலர்ஜிக் என கூறுவோம். அந்த ஒவ்வாமை காரணமாக ஏற்படும் நோய் நிலைமையாக இந்த ஆஸ்மா எனப்படும் நோய் நிலைமை காணப்படுகிறது. பெரும்பாலும் வழியில் உள்ள தூசி, தாவரங்களினுடைய மகரந்த மணிகள், மரத்தூள், விலங்குகளுடைய உரோமம், புகை போன்ற காரணிகளினால் ஒவ்வாமை நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. ஒவ்வாமை காரணமாக இந்த சுவாச பாதையான வாதநாளியின் உட்புறம் வீக்கமடைகிறது. இவ்வாறு வாதநாளியின் உட்புறம் வீக்கமடைவதனால் வாதநாளியின் உட்துவாரத்தின் பருமன் குறைவடைகிறது. இதனால் இந்நோயாளிகள் சுவாசிப்பதற்கு சிரமப்படுவர். இது ஆஸ்மா நோயாளிகளின் ஒரு நோய் வெளிப்பாடாக அமையும். பெரும்பாலும் இவ்வகையான நோயாளிகள் சுவாச வழி மூலம் உள்ளிழுக்கும் பம்பிகளை என அழைப்பார்கள். அவ்வகையான பம்பிகளை வாய் மூலம் உறிஞ்சுவதன் மூலம் மருந்துகளை பெற்று இந்நோய் நிலைமைகளிலிருந்து தற்காலிக தீர்வினை பெற்றுக்கொள்வதை நீங்கள் காணலாம். இங்கே பம்பி ஒன்றை பயன்படுத்தி ஒரு சுவாச நோயாளி எவ்வாறு அந்த ஆஸ்துமா நோய்க்குரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்கிறார் என்பதனை இந்த படத்தின் மூலம் நீங்கள் கண்டுகொள்ளலாம். இதை நீங்கள் அன்றாட வாழ்விலும் கண்டிருக்கக்கூடும். இன்னொரு வகையான சுவாச நோய் புரோன்ஹைட்டிஸ் அல்லது சுவாச பை குழாய் அழற்சி எனப்படும் ஒரு நோய் நிலைமையாகும். இந்நோய் நிலைமையும் பெரும்பாலும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணங்கிகளின் தொற்று காரணமாகவே ஏற்படுகிறது. இந்நோய் காரணமாக குரல் வளைப்பகுதி தொற்றுக்கு உள்ளாவதனால் குரலை வெளிப்படுத்துவதில், அதாவது கதைப்பதில் சிரமமாக இருக்கும். பெரும்பாலும் நாம் தொண்டை அடைத்து விட்டது என இந்நோய் நிலைமையை வெளிப்படுத்துவோம். கடுமையான இருமல், சுவாசிப்பதில் சிரமம் போன்றன இந்த நோய் நிலைமையின் அறிகுறிகளாக காணப்படுகிறது. இது சுவாசப்பை குழாய் அழற்சி நோய் நிலைமையாகும். அடுத்து நாம் காச நோய், டியூபர்குலோசிஸ் எனப்படும் ஒரு சுவாச நோய் நிலைமையை அவதானிப்போமாயின், நோய்க்கான காரணி ஒரு வகையான பாக்டீரியாவாக காணப்படுகிறது. இங்கே பாக்டீரியாவின் ஒரு நுணுக்கு காட்டியினூடாக பெருப்பிக்கப்பட்ட படம் காட்டப்பட்டுள்ளது. இப்பாக்டீரியா சுவாச பையில் தொற்றி அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக பெருக்கமடைந்து
சுவாசப்பை இழையங்களை சிதைவடைய செய்து விடுகிறது. இச்சிதைவடைந்த சுவாசப்பை இழையங்கள் குருதி கலந்த நிலையில் சளியாக வெளியேறுவதனை இந்நோயாளிகளில் நாம் அவதானிக்க முடியும். காச நோயின் அறிகுறிகளாக நோக்குவோமாயின் மெலிவான உடல் அமைப்புடையதாக இவர்கள் காணப்படுவர். உடல் மெலிந்து காணப்படும். பெரும்பாலும் அடிக்கடி காய்ச்சல் ஏற்படக்கூடும். அதிக களைப்பு, இருமலுடன் குருதி வெளியேறல், உணவில் விருப்பமின்மை போன்றன இந்நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களின் அறிகுறிகளாக காணப்படக்கூடும். பெரும்பாலும் காச நோய்களுக்கு நோய் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதன் மூலமாக, அத்துடன் தொடர்ச்சியான சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் இந்நோய் நிலைமையிலிருந்து குணமடைய முடியும். சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் நிலைமைகளில் அடுத்ததாக புகைத்தலினால் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகளை நாம் நோக்குவோமாயின், சிகரெட் புகையில் உள்ள கார்பனோரோக்சைடு வாயு CO என அழைக்கப்படும் அவ்வாயு குருதியில் உள்ள ஈமோகுளோபினுடன் அதிக நாட்டமுடையது. குருதியில் ஒட்சிசனை காவக்கூடிய ஒரு கூறாக நாம் இந்த ஈமோகுளோபினை கொள்ளலாம். ஈமோகுளோபின் ஒட்சிசனுடன் சேரும் ஆற்றலை விட கார்பன் ஓரோக்சைடுடன் மிக அதிக அளவில் சேரும் ஆற்றலுடையது. எனவே புகைத்தலின் மூலம் கார்பனோரோக்சைடு சுவாசப்பைகளை சென்றடைமாயின் ஈமோகுளோபினானது ஒட்சிசனுடன் சேருவதை நிறுத்தி கார்பனோரோக்சைடுடன் அதிகளவில் இணைய பார்க்கும். இதனால் குருதி மூலம் காவப்படும் ஒட்சிசன் அளவு குறைவடையும். அதைவிட சிகரெட் புகையில் நிக்கோட்டின் எனப்படும் ஒரு வகையான நச்சு பதார்த்தம் காணப்படுகிறது. நிக்கோட்டின் இதய துடிப்பு வேகத்தை தற்காலிகமாக தூண்டும். இவ்வாறு இதய துடிப்பு வேகம் அதிகரிப்பதனால் குருதியில் அமுக்கம் தற்காலிகமாக அதிகரிக்கும். அதனை விட நிக்கோட்டின் காரணமாக சுவாச பாதையில் உள்ள பிசிர்கள் அழிவடைதல், சுவாசப்பை குழாய் அழற்சி, சுவாசப்பை வாய் போன்றவற்றில் புற்றுநோய்கள் உருவாகுவதற்கும் இப்புகைத்தல் ஓர் காரணியாக அமைகிறது. எனவே புகைத்தலானது சுவாசம் தொகுதி சார்ந்த பல்வேறுபட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஓர் தீய பழக்க வழக்கமாக அமைகிறது. சுவாச தொகுதி சார்ந்த இன்னொரு நோய் நிலைமையாக சிலிகோசிஸ் எனப்படும் நோய் நிலைமையை அவதானிப்போமாயின், சிலிக்கா சேர்வைகள் அடங்கிய தூசிகளை சுவாசிப்பதனால் இந்நோய் நிலைமை ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. பெரும்பாலும் இந்நோய் நிலைமை மூலம் படிப்படியாக சுவாச இழையங்கள் அழிவடைந்து இந்நோய் நிலைமை அதி தீவிரத்தன்மையை அடையக்கூடும். பெரும்பாலும் கிரனைட், நிலக்கரி, சுரங்க மணல், கண்ணாடி போன்ற தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் இவ்வகையான தூசிகளை சுவாசிப்பதனால் இந்நோய் நிலைமைக்கு ஆளாகின்றனர். இது சிலிகோசிஸ் எனப்படும் ஓர் வகையான சுவாச தொகுதி சார்ந்த ஒரு நோய் நிலைமையாகும். அடுத்ததாக நாம் இறுதியாக அவதானிப்போமாயின் ஆஸ்பெஸ்டோசிஸ். நீங்கள் இந்த வீடுகளை அமைக்கும் போது மேலே ஷீட் எனப்படும் ஆஸ்பெஸ்டோஸ் கூரை தகடுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வகையான கூரை தகடுகளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் இந்த ஆஸ்பெஸ்டோஸ் நேர்கள் மனித சுவாச பைகளை அடைவதன் மூலம் இவ்வகையான நோய் நிலைமை ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. இவை சுவாச பையில் சேர்வதன் மூலம் முதலில் குறிப்பிட்டவாறே சுவாச இழையங்கள் அழிவடைய வாய்ப்பு ஏற்படுகிறது. நல்லது மாணவர்களே, நாம் சுவாச தொகுதி சார்ந்த நோய் நிலைமைகளையும் அவற்றின் அறிகுறிகளையும் அந்நோய் நிலைமைகளிலிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் இவ்வலகிலே கற்றுக்கொண்டோம்.